நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்க வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Superb, a great, wonderful day today. Well, உலகத்திலேயே மதிப்பு மிக்க சிபாரிசு கடிதம் ஒரு பெண்ணோட அழகு. ஆனா விலங்குகள்ல பெண்களை விட ஆண்கள் உயிர் தான் அழகா இருக்கும். யானைகள்ல ஆண்களுக்கு தான் கம்பீரமான தந்தம், மயில்கள்ல ஆண்களுக்கு தான் அழகான தோகை, மான்கள்ல ஆண்களுக்கு தான் கொம்பு. இப்படி வீட்டில் வளர்ற சேவல்ல இருந்து காட்டில் வளர்ற சிங்கம் வரைக்கும் உதாரணம் சொல்லிட்டே போலாம். ஆனா மனிதர்கள்ல பெண்கள் தான் தேவதைகள். ஆண்களை வர்ணிக்க அதுக்கு நிகர வார்த்தைகள் கூட கிடையாது. மிகவும் அழகான பெண்களுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஆணா இருந்தாலும் பச்சை குழந்தை ஆயிடுவாங்க. இன்னைக்கு இந்த அரங்கத்தில் ஒரு மயில் வந்து ஆடினா எப்படி இருக்கும்? எஸ், தோகை இல்லாத பேரழகான மயில் இவங்க. தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவின் தேசிய பறவையானவங்க. இவங்களுக்கு அழகு அங்கீகாரம்னா திறமை அடையாளம். இந்தியாவின் கோடி கோடி கோடிக்கணக்கான இளைஞர்களை தன் அழகாலையும் திறமையாலையும் பச்சை குழந்தையாக்கிய தமிழ்நாட்டின் என்றும் இளமையான மயில் ஸ்ரீதேவி அவர்களை வரவேற்கிறேன். Let's welcome the one and only gorgeous Sridevi. Well, the most beautiful, gorgeous, extremely talented, one and only superstar, Sridevi, on the hot seat. Thank you so much. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நீங்க தமிழ் பேசி ரசிகர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு. So beautiful. Give her a big hand, ladies and gentlemen. Well, பல வருடங்களின் கனவு உங்களை இப்படி பார்க்கறதுங்கிறது. ரொம்ப ரொம்ப we are very proud that you are here. Thank you so much. எனக்கு திடீர்னு ஒரு பெரிய இயக்குனரோட ஒரு கடிதம் ஞாபகம் வருது. நம்மளுடைய ராம்கோபால் வர்மா. அது உங்களை பற்றி எழுதின ஒரு கடிதம். அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் அதாவது யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தூரத்தில் இருந்து ஸ்ரீதேவி மேடம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். தூரத்தில் இருந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகுமா. ஒரு 20,000 பேர் ஒரு வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த டஸ்ட்டை பார்த்த உடனே மேடம் வந்துட்டாங்கன்னு ரெடி ஆவாங்களா இவங்க. அண்ட் he says I realized what stardom is. ரீசெண்டாக வந்து CNN-ஓட ரிசர்ச் அவங்களுடைய ஓட்டிங் எடுக்கும்போது 100 years of Indian சினிமாவில் the number 1 ஹீரோயின் யாருன்னு கேட்கும்போது it was Sridevi. நம்ம வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் கண்டிப்பா என்னோட தமிழ் ரசிக பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்களோட அன்பு, அவங்களோட ஆதரவு, அவங்களோட ஒரு சப்போர்ட். அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். அதுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கேன். எப்படி இருக்கு ஃபீலிங் ஆன் a தமிழ் ஷோ? ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் பேச போகிறேன். ஏதாவது தப்பு செஞ்சால் மன்னிக்க வேண்டுகிறேன். வெல், தொடர்ந்து பேசணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களோட. அதுக்கு முன்னாடி we just have a video clip on you. We'll have a look at it. Video please.
இந்த ஹாட் சீட்ல நம்ம கூட விளையாடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறவங்க சின்ன வயசுல நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அங்க பாருங்களே. ஆமா, உன் பேர் என்ன? என்ன சொல்றீங்க? அப்பா நானும் இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டா. இங்க பொரியல், இங்க அப்பளம், இங்க கூட்டு, இதெல்லாம் நினைச்சுக்கணும். இங்க மோர் சாதம், இங்க ஊறுகாய். எப்படி நல்லா இருக்கா? ரிக்ஷாக்கார், ஏன் அழுகுற? காரம் காரம். மோர் சோறுல ஏது காரம்? முன்ன நீங்க கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தீங்க, இப்ப நானும் போட்டிருக்கேன். பாத்தீங்களா? இனிமே நீ கிழிஞ்ச சட்டையே போட வேண்டாம், நல்ல சட்டையா போட்டுக்கலாம். நல்ல சட்டையா? பொங்கலுக்கா? இல்ல, நீங்க தான் சாமி. எங்க டீச்சர் அம்மா சொன்னாங்க, எவங்க மனசுல அன்பு இருக்குதோ, எவங்க ஏழைங்க கிட்ட இருக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் சாமின்னாங்க. அப்ப நீங்க தானே சாமி? நான் சாமி இல்லம்மா, நான் சாமி இல்ல. சாமி எங்க இருப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு? இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு இந்த அரங்கத்துல நான் தான் நிறைய கேள்வி கேட்பேன். இவ்வளவு கேள்விகளா கேட்டிருக்கீங்களா இண்டஸ்ட்ரியை நீங்க? சூப்பர். அண்ட் உங்களுடைய கம்பானியன் போனி கபூர் ஜி, வெல்கம் டு தி ஷோ சார். I'm sure you must be the proudest man here. Yes, I am, of course. And I have all the reasons You have all to the have reasons. a wife as beautiful, as good, as human as she is, as loving as she is. Why not? Why not? Superb. என்ன வயசு நீங்க வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு? 4 வயசு. 4 வயசு. என்ன மைண்ட்ல இருக்கும் உங்களுக்கு அப்போ? அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எங்கள் ஃபாதர் வந்து அவர் லாயராக இருந்தார். அவரை ரொம்ப என்னை நல்லா படிக்க வைக்கணுன்ட்டு நாங்கள் மதுரையில் இருந்தோம். மதுரையிலேருந்து நாங்கள் மெட்ராஸ்க்கு இதுக்காகவே படிக்க வைக்கிறதுக்காகவே அவர் ஷிஃப்ட் ஆனோம். இது வந்து இந்த சினிமா துறையில் நான் வந்ததே ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம். எங்கள் ஃபாதரோட பிரதர் அங்கிள் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ. ஒரு மீட்டிங் போக வேண்டியது உடம்பு சரியில்லாமல் போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் ஃபாதரை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் எப்படியாவது அந்த மீட்டிங்கை கலந்துக்கணுன்ட்டு. நான் அப்போ 4 வயசு. நான் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் மை ஃபாதர் லைக் எனி அதர் டாட்டர்ஸ். ஸோ நானும் வருவேன்னு அடம் பிடிச்சேன். கூடவே கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்து கண்ணதாசன் அவர்களை மீட் பண்ணோம். அவர் என்னை பார்த்து இது மாதிரி அவங்க எங்கள் ஃபாதர்கிட்ட இது மாதிரி துணைமனில் ஒரு ரோல் இருக்குது, முருகன் ரோல், இது கண்டிப்பாக பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு. எங்கள் ஃபாதருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. வீட்டுக்கு வந்து எங்கள் மதர்கிட்ட பேசியிருந்தார். உடனே கார் வந்துடுச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ டிட். கண்ணதாசன் சார். ஆமாம், அவர் கண்ணதாசன் சார் தான் இப்படி ஒரு கவிதையை பார்த்தார். எப்படி இருப்பீங்க செட்டில் 4 வயசு? 4 வயசில் ஒன்றும் புரியாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடுவாங்க, மேக்கப் போடுவாங்க, கலராக ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த வயசில் ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை. ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை. அதுலேருந்து பயணம் நிற்கவே இல்லை, முடியவே இல்லை. அது எவ்வளோ வருஷம் நடிச்சிங்க ஒரு குழந்தை நட்சத்திரமா? குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 11 வயசில் எனக்கு ஹீரோயின் ஆக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. 11 வயசு. பாலு மகேந்திரா சார் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ எங்கள் மதர்கிட்ட ஏதாவது உங்கள் சாரீ இருந்தால் சொல்லுங்களேன், கொஞ்சம் கட்டி பார்க்கணுன்ட்டு. ஸோ எங்கள் மதர் இல்லைன்னா ஒரு வேளை குழந்த கேரக்டருக்கு ஏதாவது இருக்குமோ என்னமோன்ட்டு எங்கள் அம்மாவோட சாரீ கட்டிட்டு வந்து நின்று, அப்புறம் டைரக்டரோட என்னமோ பேசினார், ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் டேட் சொன்னாங்க 11th இருந்து ஷூட்டிங்குன்னுட்டு. ஸ்டூடியோக்கு வந்ததும் எங்கள் மதரை எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன சந்தோஷம், உங்கள் பொண்ணு ஹீரோயின் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த படத்து கதானா இங்கே நான் தான்ட்டு. நிறைய பேசணும் உங்களோட. நான் விளையாடலாமா? அதுக்கு முன்னாடி விளையாடலாம். விளையாடோட விதிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து மொத்தம் 15 கேள்விகள் இருக்கும். 1 கோடி வெல்ல. முதல் கேள்வி 1000 ரூபாய். படிப்படியாக நீங்கள் போன 15வது கேள்வி வந்து 1 கோடி ரூபாய்.
2 உறுதிப்பணம், அதாவது ஷியோ மணி இருக்கு. 5வது கேள்விக்கு 10,000 ரூபாயும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாயும். 3 லைஃப் லைன் இருக்கு. ஃபோன் அ ஃப்ரெண்ட், உங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட நம்ம பேசணும். 50-50, அதாவது there are 4 ஆப்ஷன்ஸ். 2 ஆப்ஷன்ஸை கம்ப்யூட்டர் ஜி நீக்கிடுவார். அண்ட் தென் வி ஹேவ் ஆடியன்ஸ் போல். யா, எதுக்காக விளையாடுறீங்க இன்னைக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்கள் பேரண்ட்ஸ் ஒரு அநாத ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போவாங்க. இட்ஸ் ஃபார் சில்ட்ரன் பிளைண்ட் அண்ட் டெஃப். ஸோ அந்த ஸ்கூலுக்காக நான் விளையாடுறேன். Wonderful. Dreams come true. But sometimes those dreams we have never dreamt also come true. இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரியான ஒரு வினாடி தான். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. So, gorgeous, extremely talented ஸ்ரீதேவி அவர்களுக்கு நல்லதொரு ஆரம்பமா வச்சுக்கலாம். Let's play நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி இதோ. தென்னிந்திய திருமணங்களில் பாரம்பரியமாக மணமகளின் கழுத்தில் மணமகன் தாலி கயிற்றில் எத்தனை முடிச்சுகள் போடுவார்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A 16, B 3, C 6, D 5. B 3. B 3. Genius lock B 3. 3 is the right answer. 3 முடிச்சு. எத்தனாவது படம் உங்களுக்கு? அது as a ஹீரோயின் தமிழில் அது முதல் படம். பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் கதாநாயகியாக. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது how was it working with these legends there? முதல் நாள் ஷூட்டிங் பாலச்சந்தர் அவர்களோட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் சிறந்த நடிகர் கமலஹாசன் அவர்கள், பெரிய ஆக்டர், நான்லாம் நியூ கமர் அவர் முன்னாடி. ஸோ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அது முதல் ஷாட் போட்டுக்குள்ளே ரஜினி அவர்கள் ரோப்பில் ஓட்டிகிட்டு இருப்பார். அவர் கமலஹாசன் அவர்களை தள்ளிடுவாங்க. அவர் தண்ணியில் விழுடுவார். விழுந்த உடனே நான் கத்தணும், ஐயோ விழுந்துட்டாரே, போயிட்டாரே போயிட்டாரேன்ட்டு. லாங் ஷாட். ஒரு கமலஹாசன் அவர்கள் தண்ணியில் இப்படி பிடிச்சிட்ருக்காரு போட்டு. அப்புறம் ரஜினி அவர் சீரியஸாக ஓட்டிகிட்ருக்காரு. இந்த டென்ஷனில் போயிட்டாரேன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் ஐயோ போட்டாரே போட்டாரே திடீர்னு போர்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு போட்டு. ஏன்னா கமல் அவரால் முடியல, சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ அப்பத்துல இருந்து ரொம்ப அங்கிருந்து பாலச்சந்தர் சார் கத்திட்டு இருந்தார், ஏன் போட்டு ஆடுது. ஆக்சுவலி இதில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி கமலஹாசன் அவர்கள் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர், ஸ்டார். நான் புதுமுகம், அப்புறம் ரஜினி அவர்களும் புதுமுகம் தான். அவருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு 30,000, எனக்கு 5,000, அப்புறம் ரஜினி அவர்களுக்கு 2,000 ரூபாய். 2,000 ரூபாய். ஸோ நானும் எங்கள் ரஜினி அவர்கள் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை மதர், லைக் ஆஸ் அ சன் இஸ். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி சார் சொல்லுவார், எப்படிங்க ஒரு நாள் நான் இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் மாதிரி நான் ஹீரோவாக வர முடியுமா, பெரிய ஸ்டாராக வரணும். எங்கள் மாதிரி சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னுட்டு. 30,000 வாங்கணும். கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். 2வது கேள்வி, 2,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பூந்தி மற்றும் மோட்டிச்சூர் இவற்றில் எந்த இனிப்பு வகையை சேர்ந்தது? The options are A பால்கோவா, B லட்டு, C ஜாங்கிரி, D பாதுஷா. பூந்தி அண்ட் மோட்டிச்சோர் ஸ்வீட்ஸ். இது கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும். He is very fond of sweets. பூந்தி அண்ட் மோட்டிச்சோர். ஐயோ, பூந்தி, பால்கோவா, லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா எந்த ஃபேமிலிக்கு சேர்ந்தது? பி லட்டு. ஜீனியஸ், பி லட்டு.
லட்டு. லட்டு இஸ் த ரைட் ஆன்சர். எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு இந்த ஜீனியஸை பத்தி. லட்டு லட்டுவா கேள்வி கேட்குறாங்க பாருங்க அவங்கள. மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இந்த ஒளித்துணுக்கை வைத்து ஆங்கிலத்தில் தேர்ந்தவர் என்று காட்டிக்கொள்ளும் இந்த நடிகரின் குரலை அடையாளம் கண்டுபிடிக்கும். ஆடியோ கிளிப் ப்ளீஸ். I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. Vayapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi. Sir, English is a very funny language, sir. But fine and rhythmic language also, you know how? English is the passion of the nation. In such condition and consideration, the conjunction become injunction and injunction become irritations. Frustrations and temptations are common for all nations because condition become contradictions and prediction become premonitions. That's why fiction results in collusion, diffusion, destruction, demolition, demonstration, declaration, degeneration, depreciation, deliberation and decoction. And the options are A. Pratap Pothan, B. Sivakumar sir, C. Rajinikanth avargal, D. Kamal Hassan avargal. Genius log C. Rajinikanth is the right answer. அது எப்படி இன்னொரு சொல்லுங்க. அது எப்படி அது வெறும் அவரால தான் முடியும். அது வெறும் அவரால தான் முடியும். What kind of a man Rajinikanth sir was? Very humble, very good at heart. இன்னொருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர். அவர் இன்னொருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் பார்க்க அவருக்கு பிடிக்காது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு நல்ல மனிதர். அண்ட் இஸ் அஃப்கோர்ஸ் அ கிரேட் டேலண்டட் பர்சன். ஷூட்டிங்லேயே திடீர்னு காணாமல் போயிடுவார். ரஜினி சார் ஷார்ட் ரெடி எங்கன்னா உடனே பாலச்சந்திரன் சொல்லுவார், எங்கேயாவது கண்ணாடி இருந்த பார், அங்கே இருப்பா. கமல் சார் ரொம்ப அழ வச்சிருக்காரு. ரொம்ப ஷூட்டிங்லலாம் ரொம்ப ஓடுவேன், அழுவேன். அப்போ ரொம்ப சின்ன வயசு. Well, I don't know whether to say this on சத்யவான் சாவித்திரின்னு ஒரு படம். அதில் நான் சாவித்திரி, அவர் சத்யவான். அப்போல்லாம் எனக்கு இந்த ப்ளீச்சிங், வேக்சிங் ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. அதனால் எங்கள் மதர் she never allowed me to take பார்லரெல்லாம் போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ கொஞ்சம் எனக்கு இங்கே தாடி மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ he used to call சத்யவான் சர்தார்ஜி. சத்யவான் சர்தார்ஜி. நான் சொல்ல கொட்டி அடிச்செல்லாம் அடிக்க வைப்பாராமே. குட்டெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காரு. என்ன அப்படி ஒரு வெறி அவங்களுக்கு நடிக்கணும்? நடிக்கிறதுக்காக அடிக்கல. அது எப்படியே போயிட்டு இருக்கும்போது டங்குன்னு யார் அடிச்சாங்கன்னு தெரியாது. தலையில குட்டுவேன். ஏன்னா நடுவில் கிளாஸ் சட்டாம்பிள்ள மாதிரி பார்த்துக்க 2 பேரும் நல்லா ரிகர்சல் பண்ணிக்கிங்கன்ட்டு அவர் வேற ஷார்ட் வைப்பாரு. அப்போ நான் தலையில் குட்டுறதும் இடித்து தள்ளுறதும் என்ன பண்ணுறேன் நீன்னு திட்டுறதும் அவங்க கண் கலங்கிறதும் இதெல்லாம் நடந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒரு அந்த மாதிரி பழக்கம். இப்போது நாங்கள் அவரை அந்த மனஸ்தாபம் இருக்குது. இல்லை 25 படம் தான் நாங்கள் பண்ணோன்ட்டு, நான் இல்லை 40 படம் தான்ட்டு. ஸ்ரீதேவியும் எனக்கும் 30 படம், அவங்க 34ங்கிறாங்க, நான் 27ங்கிறேன். அதில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அவர் பொறுத்த வரைக்கும் 25 படம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் I think 40 films. பல மொழிகள், பல மலையாளம், தமிழ், தெலுங்கு. Being on the peak, being the number one, அங்கேருந்து அப்படியே ஒரு 15 வருஷம் பிரேக். And it is mind blowing to know you came back and started from where you left. இன்னைக்கு ஒரு பத்மஸ்ரீ. Congratulations for it. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கணும். தேசிய விருது, நேஷனல் அவார்டு இல்லை உங்களுக்கு, ஒரு கலைஞனா எனக்கு வருது. ஹர்ட் இருக்கா அதை பற்றி? என்னை விட எங்கள் வீட்டுக்காரர், அவரோட லைஃப் ஆம்பிஷன் நான் இந்த விருது பெறணும்ன்ட்டு. அவருக்கு அந்த ஏக்கம் எப்பவும் இருக்கு உங்களுக்கு, பிகாஸ் இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர். ஆனால் நான் எங்கே போனாலும் என்னோட ரசிகர்கள்
the way they come and talk to me. இதை விட பெரிய ஒரு அன்பா ஒரு இதை விட பெரிய விருது. Superb, wonderful. தொடர்ந்து பேசணும், நிறைய பேசணும். Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. அத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். அதான் போய் எங்க அம்மாவுக்கு நான் சொல்ல போறேன். ஸ்ரீதேவி மேடம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. இந்த கேமுக்கு அப்புறம் நானும் சொல்ல 16 வயது நிலை. வாட் ஆ ஃபில்ம். 16 வயது நிலை. பாரதி ராஜா சார். மறுபடியும் 3 பேர். தமிழ்நாடே உங்களை மயிலுன்னு கூப்பிட்டுச்சு. பாரதி ராஜா சார் பற்றி சொல்லுங்களேன். பாரதி ராஜா அவர்கள் அவரோட முதல் படம், நியூ கமர் டைரக்டர். நீங்கள் 3 பேர் ஸ்டார்ஸ். நாங்கள் 3 பேர் ஸ்டார்ஸ். இளையராஜா சார். இளையராஜா சார். ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் கொஞ்சம் கூட எனக்கு நினைக்கல நான் இது அவரோட முதல் படம்ன்ட்டு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரி அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங், இந்த டயலாக் சொல்கிறது, அப்புறம் எல்லாருக்கும் ரஜினி சார் சரி, கமலா அவர்களோட சரி, எல்லாம் நடித்து காட்டுவார் அவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் ஷூட்டிங்னா. ஒரு ரஜினி அவர்களோட டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது எப்படி இருக்கு? எஸ். இன்னொரு கேள்விக்கு போய் தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். அண்ட் 4வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, இவற்றில் எந்த நிலை அம்னீஷியா என குறிப்பிடப்படுகிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ கட்டுப்பாட்டை இழப்பது, பி நினைவாற்றலை இழப்பது, சி நன்னதிப்பை இழப்பது, டி வேலையை இழப்பது. Loss of control, loss of memory, loss of reputation, and D, loss of work. B. You lock B? Genius, lock B. A is the right answer. ஒரு Greek meaning அது. Without memory. அதான் நீங்க 3ஆம் பிறையில் நடித்த கேரக்டரோ? பாலு மகேந்திரா அவர்கள். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் அகெயின். முதல்ல நான் சந்தித்த போது இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது, நான் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணணுன்ட்டு வீட்டுக்கு வந்து 3 hours வித் த சாங். 3ஆம் பிறை படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. வித் த டயலாக்ஸ், எக்ஸ்ப்ரெஷனோட, என்னோட கேரக்டர் எல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் மைண்டில் இந்த படம் இப்படி தான் இருக்கணும்னுட்டு ரொம்ப அப்படியே நரேட் பண்ணார். ஸோ அதே மாதிரி அந்த படம் அமைஞ்சது. எப்படி இருந்தது இங்கேருந்து ஒரு ட்ராவல் டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி? தெலுங்கு ஃபீல்டு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தமிழில் எனக்கு பெரும் நல்ல கேரக்டர்ஸ், ரொம்ப டேலண்டட், ஆக்டிங்காக. இது ரொம்ப கமர்ஷியலாக இருந்துச்சு. டான்ஸிங், ரொம்ப அழகான ஃப்ராக்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, என்னை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் லைக் என் டி ராமாராவ், நாகேஸ்வரராவ் அவர்கள், கிருஷ்ணா அவர்கள், சோபன் பாபு அவர்கள், இவங்களோடலாம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போது இட்ஸ் லைக் அ ஃபேண்டசி. ஃபேண்டசி. 13, 14 ஸ்டார் ஆயிட்டிங்க. எப்படி ஏற்றுக்கிட்டாங்க வீட்டில்? என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நான் லைக் எனி அதர் நார்மல் கேர்ள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க வீட்டில். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் எப்படி அந்த மணி அடித்ததும் ஸ்கூலில் பசங்க ஓடி போயிட்டு வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி தான் எனக்கு ஷூட்டிங்லேயும் எப்பப்போ பேக்கப் சொல்லுவாங்க, எப்பப்போ வீட்டுக்கு ஓடிடலாமா. ஸோ இட்ஸ் லைக் தட். Then you would be normal. It will be very normal. Wonderful. இப்பவும் அப்படிதான். இப்பவும் அப்படிதான். அதான் உங்களுடைய இளமையோட ரகசியம் நினைக்கிறேன். சூப்பர், வண்டர்ஃபுல். ஷோ மணி, உறுதி பணம் 10,000 ரூபாய். 5வது கேள்வி உங்களுக்காக. இதோ, தமிழ்நாட்டின் சிவகாசி நகரம் பின்வரும் எந்த தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ பூட்டு, பி கிரிக்கெட் பேட், சி பட்டாசு தீப்பெட்டி தொழில்,
டி கண்ணாடி வளையம், சி சி பட்டாசு தீப்பெட்டி தொழில். Genius lock C, and C is the right answer. அதான் நான் பாஸ் ஆயிட்டேன். 99% ரசிகர்கள் நீங்க பேசிட்டு இருந்தா அவங்க பேச்சே கேட்க மாட்டாங்க, உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டு அம்னீசியால இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து 4 இல்ல 100 ஆப்ஷன் கொடுத்தாலும் இதுல ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க, பட் அவங்க பேசுறதே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க கவலைப்படவே வேண்டாம், அப்படி மயக்கி வச்சிருக்கீங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து நிறைய அந்த எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங்? திடீர்னு இப்படி ஒரு ஃபிலிம்ல இருந்து ஒரு மொழி அது. ஆமா. How was it working there? எனக்கு அப்போ லாங்குவேஜ் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. எங்கள் ஃபாதர் வந்து ஃப்ரம் சிவகாசி, எங்கள் மதர் வந்து ஃப்ரம் ஆந்திரா. ஸோ நான் ரெண்டும் கட்டம். ஸோ தெலுங்கு வெறும் ரொம்ப ஸ்வச்சமான பாஷை. நான் ஏமண்டி கூசோண்டி எட்டுனாரு தெலுங்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் மேனேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி கிருஷ்ணா அவர்களோட அவரோட ஒரு ரொம்ப படங்க பண்ணேன், ஒரு 50 படங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணாங்க. அப்போல்லாம் சுவிட்சர்லாண்ட் அப்ராட் இந்த மாதிரி எல்லாம் போகிறேன். ஊட்டி, மேக்ஸிமம் ஊட்டி தான் எங்களுக்கு சுவிட்சர்லாண்ட். ஆமாம். ஸோ அங்கே ஒரு 18 சாங்ஸு ஒரே வாட்டி எல்லா படத்துல இருந்தும் ஒரு 2 சாங் ஒரே ஷெட்யூல்ல முடிச்சிடுற மாதிரி. ஒரே ஷெட்யூல்ல ஊட்டில செட் 18 ப்ரொடியூசர்ஸ், 18 சாங்ஸ். ஆமா. ஒரே ஹீரோயின் கூட. ஒரே ஹீரோயின். ஆனா எந்த படம் எந்த கேரக்டர்னு வெறும் கிருஷ்ணா சாரோட விக்க பத்தி தான், விக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியும். விதவிதமான விக்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஹிப்பி கேரக்டர்னா இது வந்து அந்த மாடர்ன் ஃபிலிம். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க 2 பேர் பெரிய ஆளுங்க. 18 சாங், 18 ஒரே ஹீரோயின், ஒரே ஹீரோ. டான்ஸ் மாஸ்டர்ஸ்? டான்ஸ் மாஸ்டர் 2 டான்ஸ் மாஸ்டர் தான். டைரக்டர்ஸ் வந்து ஒரு 4-5 டைரக்டர்ஸ் தான். அதுல கிருஷ்ணா சார் கூட ஒரு டைரக்டர். ஆமா, அவரும் பாட்டு எடுப்பாரு. அதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ட் முடிஞ்சதும் அவர் லொக்கேஷன் பார்க்க கிளம்புவார். ஃபுல்லாக யூனிட் அந்த எறும்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், வரிசையாக அவர் பின்னாடி கேமராமேனுக்கு அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹேட்ரஸர், அப்புறம் லைட் மேன்ஸ், அப்படி வரிசையாக. ஷார்ட் முடிஞ்சதும் ஒரு லொக்கேஷன் அங்கே ஷூட் பண்ணுவோம், அங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன். அந்த ஷார்ட் முடிஞ்சதும் அவர் கிளம்பிட்டு மரத்து பின்னாடி அப்படியே போயிட்டு இருந்தார். நாங்களும் கண்ணு அப்படியே மூடிக்கிட்டு நாங்களும் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவர் மரத்து பின்னாடி, ஐ மீன் he was going for something. We were like shocked. என்டிஆர் சார் அவரோடலாம் ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நினைக்க கூட முடியாது. காட் கிஃப்டட் பர்சன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். 4 மணிக்கு எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு ஷூட்டிங்னா கரெக்டாக அங்கே 5:45 இருப்பார். ரொம்ப ஆர்வத்தில் காலெல்லாம் மிதிச்சுட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காலில் இருந்து ரத்தம் வந்து, நோ ப்ராப்ளம், ரெடி ஷார்ட். ரொம்ப சில நடிகைகளுக்கு தான் இது நடக்கும். அதாவது தமிழ்நாடு, அங்கேருந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் ஹிந்தி. அதை பற்றி நான் நிறைய கேட்கணும். அதற்கு முன்னாடி I'll just have a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Playing with the most gorgeous, wonderful, talented ஸ்ரீதேவி ஜி. தமிழ்நாடு, அங்கேருந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் ஹிந்தி. முதல்ல ஏன் போனீங்க, எப்படி போனீங்க? அது கூட எனக்கு டைரக்டர் ராகவேந்திர அவர்கள் ஹிம்மத்வாலா ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நான் சோல்வா சாவன் பண்ணேன் 16 வயது நிலை ஹிந்தியில். 3ஆம் பிறை, அதையும் ஹிந்தியில் பண்ணீங்க. மறுபடியும் ஏன் வரணும்னு தோணல தமிழ் சினிமாவுக்கு? ஏன்னா அது ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. நிறைய கோபம் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு.
ஐ ரியலி யூஸ் டு மிஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா பல விதமான கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸோட ஐ மீன் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். பாம்பே கிளாமர் அண்ட் பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் well I don't know. எதுக்குன்னு தெரியல. Like to have a word with your companion. What is she as a lady in your life? Well, as in films, even in personal life, in real life, she's a perfectionist. She's someone who gives her best, whether it be as a wife, as a mother, as a daughter-in-law. There's nothing wanting where she is concerned. Her entire approach is down to earth, very, very real. She's not a put-on, she's not pretentious. She's full of warmth. And there is a sense of, still there is a sense of innocence in her. There are so many things which she approaches very, very spontaneously, only because her heart says, that's right. So this is one quality which is very endearing. And at the same time, I've read a lot of different mothers, how they bring up their children. They've been very, very, affectionate towards their children, as all normal mothers are, as every mother is. But here, I see that she goes not an extra mile, but miles to see that she gives her best to her children. My married life had just started. She was still, in the media all over. And yet she would never hesitate to go to a fish market to buy fresh fish for the children. She would go and pick up fruits which are absolutely right. Really blessed and fortunate to have a wife like her. I don't remember spending a single day without her since the time we've been together. And if at all, for some reason I've been away from home or away from her, I miss her immensely every second. Oh. In fact, I don't feel complete without her. Now this asks an obvious question. What made you love him? காதல் எப்போ வந்தது உங்களுக்கு? I've been asking her that myself for a long, long time. நான் கேட்கிறேன் அந்த கேள்வியை. எப்படி வந்தது காதல்? காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது ராங். அது ராங். காதலுக்கு நிச்சயமா கண் இருக்கு. காதலுக்கு ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், அப்புறம் செக்யூரிட்டி. அண்ட் திஸ் 3 things I've seen in him. என்ன பர்டிகுலர் இன்சிடென்ட் உங்களுக்கு அப்படி இருக்கு? ஒன்றுன்னு சொல்ல முடியாது, பல இன்சிடென்ட்ஸ். எங்கள் மதர் இறந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கூட அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, த வே ஹி வாஸ் வித் அஸ், எனக்கு வார்த்தைகளை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் நினச்சேன், என்னோட லைஃப் அவரோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு நான் நினச்சேன், செக்யூராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு பாட்டில் நான் சொல்ல விரும்புகிறேன். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. Translate that for me, Prakash. You are my mother, you are my father, and you are my God, whom everybody salutes. Oh, where is the romance? பாருங்க, என் கேள்வி அவங்க கேட்டாங்க. ரொமான்ஸ் எங்க, காதல் எங்கன்னு கேட்கிறார். காதல் எல்லாம் இருக்கும்ல, காதல் எல்லாம் இருக்கும். It'll all be there. ரொம்ப அழகா சொன்னாரு போனி கபூர் அவர்கள். I love her innocence. Wonderful playing with you. Thank you. And thank you so much for having me.
And as we continue, let's play for some time and then keep talking. Yeah? ஆறாவது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. 2013ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருது பெற்ற விளையாட்டு வீரர் இவர்களில் யார்? Which of these sports persons was awarded the Padma Bhushan in 2013? And the options are A. Vishwanathan Anand, B. Rahul Dravid, C. Saina Nehwal, D. MS Dhoni. B. B. Rahul Dravid. Genius lock B. Rahul Dravid. The wall B is the right answer. பத்மஸ்ரீ நேஷனல் அவார்டு அல்ல, பத்மஸ்ரீங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு அங்கீகாரம். அந்த ஃபங்க்ஷனை பற்றி என்னென்ன நடக்கும் அந்த ஃபங்க்ஷனில்? முதலாக ராஷ்டிரபதி பவனில் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ விசிட் தேர். இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். இட்ஸ் வெரி பியோர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அவார்டு வாங்கும்போது என்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, ஐ குட் see my children and my husband sitting far away and watching me. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் இன்னும் எனக்கு கண்ணில் இருந்து போகல. ஸோ இட்ஸ் a beautiful feeling watching them so happy and proud. So that's a great thing. நல்ல விஷயம். You have made them proud and you are proud that they are there. தமிழ் சினிமா அந்த கேள்வி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும், ஏன் விட்டு போனீங்கன்னு. தோணலையா எப்பவும் வரணும்னு? கண்டிப்பாக இருந்துச்சு. மூன்றாம் பிறை, மூன்று முடிச்சு, தர்மயுத்தம், பல மீண்டும் கோகிலா, இதெல்லாம் நினைவில் இருந்து போக முடியாத ஒரு படங்கள். அது கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக நான் திருப்பி தமிழ் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக. தமிழ் சினிமா இயக்குனர்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னே 1000 ஸ்கிரிப்ட். போனி சார் இஸ் கோயிங் டு பி வெரி பிஸி. எல்லாருமே வந்து ஸ்கிரிப்டோட வந்து நின்றுடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர் இப்படி ஒரு நடிகை நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்காங்கிறாங்க வந்து. வெல், எனக்கு டைம் ஆயிடுச்சு. பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி. மீண்டும் நாளைக்கு மீண்டும் அடுத்த எபிசோடில் we will continue with this gorgeous, wonderful, talented actress, Sridevi.